சார் வணக்கம் சார். ஷாம் கலெக்ஷன் வீடியோவில் இன்னைக்கு ஒரு 2 ரூபா காயின்ஸு, ரொம்ப முக்கியமான காயின்ஸு உங்களுக்கு காட்டுறேன். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்கிறேன். முழுசாக வீடியோ பாருங்கள். இது 2 ரூபா காயினு. இதில் ஒரிஜினல் காயின்ஸ் ஆகியிருந்தானா இதோட விலை ஸ்டார்டிங் ரேட்டு 1 லட்ச ரூபாலேருந்து இன்னைக்கு 3.5 லட்ச ரூபா மட்டும் போகும். அந்த காயின்ஸு அப்படி ஒரிஜினலாக டூப்ளிகேட் பண்ணிட்டாங்க. அந்த டூப்ளிகேட் காயின்ஸ் தான் நான் வாங்கி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கிறேன். நிறைய இந்த மாதிரி காயின்ஸு டூப்ளிகேட்டு வருது. அதனால்தான் அதிகமாக காசு கொடுத்து நீங்கள் வாங்கிறாதீங்கன்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் போடுறேன். இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கிற பொருள். எப்படி மக்களை ஏமாற்றி இந்த மாதிரி காயின்ஸு கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். நிறைய பேர் வாங்கி வச்சுருக்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எவ்வளோ காசு கொடுத்தாங்கன்னு தெரில. அந்த மாதிரி வாங்கின பார்ட்டி தான் எனக்கு இப்போ இந்த காயின்ஸ் கொடுத்துருக்குது. சார் இந்த மாதிரி நான் அந்த மாதிரி மற்றவங்களும் ஏமாறக்கூடாது அப்படின்னு சொல்லி வீடியோ போடுங்க சார் அப்படின்னு சொல்லி காயினை கொடுத்தாரு. அவங்களுக்காக இந்த காயின்ஸை கொடுத்துருக்குறேன். இது வெரி வெரி ஒரிஜினல் காயின்ஸாக இருந்தோன்னா ரேட்டே தனி. இது என்ன காயின்ஸ்னு பார்த்துக்குங்க. நிறைய பேர் இந்த காயின்ஸ் தொலைவுவாங்க. இந்த காயின்ஸில் பாருங்கள், இது உண்மையாலும் இது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிஃப்டாக கொடுத்தது. இதெல்லாம் விஐபி அவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்த காயின். அதனால ரன்னிங்கில் கிடைக்கிறது வெரி வெரி ரேரு. அப்படி கிடைச்சானா கிடைச்சிருக்குது, ஏலத்தில் விட்டுருக்குறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சனா அது அதிர்ஷ்டம். வெயிட் செக் பண்ணுவாங்க, ஒரிஜினாலிட்டி இருக்குதுன்னு பார்ப்பாங்க, கண்டிஷனை பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒரிஜினல் காயின்னா செக் பண்ணுவாங்க, கிரேட் பண்ணுவாங்க. கிரேட் பண்ணால் தான் நீங்கள் எதிர்பார்க்குற அமௌண்ட்டு கிடைக்கும். ஏன்னா இப்போ நான் கையில் வச்சுக்கிறது இது ஒரிஜினல் காயின் இல்லை, டூப்ளிகேட் காயின். அப்படியே பக்காவாக அந்த காயின் என்ன டிசைன் இருக்கணுமோ எழுத்து இருக்கணுமோ அப்படியே கிளியராக பண்ணியிருக்கிறாங்க. பார்த்துங்க. இதில் இந்த அசோக சின்னத்தெல்லாம் பாருங்கள். இதுலேயே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சு பாருங்க. ஜூம் பண்ணிக்கிறப்ப காட்டிடுறேன். எழுத்துங்கள்லாம் பாருங்கள். காயின்ஸ் இந்த மாதிரி ரேர் காயின்ஸ், வெரி வெரி ரேர் காயின்ஸாக இருந்தானா முதல் நீங்கள் செக் பண்ண வேண்டியது வெயிட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணணும். அந்த நார்மல் காயின்ஸ் என்ன வெயிட் இருக்குதோ அதே வெயிட்டு தான் இருக்கும். 6 கிராம் இருக்கணும், செக் பண்ணணும். அதே மாதிரி சுத்த அளவு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணணும். இந்த அசோக சின்னம் எப்படி மூஞ்சியெல்லாம் கரெக்டாக இருக்குதா, வருஷம் இப்படி எழுத்துங்கள்லாம் எப்படி இருக்குது. அதே மாதிரி பேக் சைடும் அப்படி தான். இந்த எழுத்துங்களை பாருங்கள். டக்குன்னு இது காட்டின உடனே காசு கொடுத்து வாங்கிறாதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இப்போலாம் நிறைய ஃபேக் காயின் வந்துருச்சு. இந்த மாதிரி காயின்ஸு தொலைவிட்டு இருக்கிறவங்களுக்கு இது இன்ஃபர்மேஷனாக இருக்கணும். காயின்ஸு வாங்கும்போது வெரி வெரி செக் பண்ணி வாங்குங்க. இவர் ஏமாந்துட்டாரு. அந்த மாதிரி நீங்களும் எதா இருந்தாலும் செக் பண்ணுங்க சார். இதே மாதிரி சுபாஷ் சந்திர போஸ் காயின்ஸ்லையும் இந்த மாதிரி டூப்ளிகேட் நிறைய வந்துருச்சு. பக்காவாக அடிக்கிறாங்க. யாரோ இந்த மாதிரி மரம் இருக்கிற மாதிரி காயின்ஸு வெரி வெரி ரேரு. இது காயின்ஸு பார்த்துட்டு நிறைய காசு கொடுத்து வாங்கிறாதீங்க. அப்படியே யார்கிட்டன்னு கிடைச்சதுன்னா
முக்கியமாக கலெக்டருங்கக்கிட்ட கேளுங்க, இது ஒரிஜினல் காயினா செக் பண்ணுங்க. நீங்களே அந்த காயின்ஸை நல்லா செக் பண்ணான்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இது நான் சேல்ஸ் கொடுக்கல, சும்மா இந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி காயின்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்குறேன். செக் பண்ணி வாங்குங்க சார். ஆனால் காயின்ஸு ஒரிஜினல் காயின்ஸ் இருந்தாலும் எனக்கு ஆசை. நல்லா பக்காவாக அடிச்சிருக்கிறாங்க. அது பிரிண்டே பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. ஓகே, தேங்க்யூ சார்.